ஹலோ வெல்கமர்ஸ் நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மல்லி ரேணுகாவுடைய ஆதார் வந்து கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிக்கிட்ட வந்து கேட்குறாரு விஜய் இருந்துட்டு. இல்லைங்க, நானும் வந்து வீடு ஃபுல்லாக அந்த ரூம் ஃபுல்லாக உங்கள் கபோர்ட் ஃபுல்லாக வந்து தேடி பார்த்துட்டோம். அந்த ஆதார் மட்டும் வந்து கிடைக்கல. எங்கே வச்சுட்டீங்க நீங்கள்? நீங்களே போய் வந்து ஒழுங்காக வந்து போய் எடுங்க. சும்மா வந்து என்னை வந்து நீங்கள் வந்து எங்கேயோ வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன போயிட்டு வந்து எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து அனுப்புறதுக்கு நான் என்ன உங்கள் வீட்டில் வந்து இது பண்ணிகிட்ருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? சும்மா வந்து என்னென்னா வந்து அந்த வேலைக்கெல்லாம் வந்து அமுச்சிக்கிட்டு இருக்காதிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டோடைய மைண்ட் ரியாக்ஷன் வந்து அப்படி வந்து தெரியுது. ஆனால் இருந்தாலே வந்து இல்லைங்க கிடைக்கல, நீங்கள் வந்து எங்கே வச்சுட்டீங்கன்னு வந்து தெரில, நீங்களே போய் வந்து தேடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து சொல்லிடுவாங்க. இப்போ ஒருவேளை வந்து ஆதார் கார்டு கிடைக்கலன்னா வந்து கண்டிப்பாக வந்து பெங்களூர் வந்து ஃப்ளைட்டில் வந்து போக முடியாது. ஃப்ளைட் டிக்கெட் வேறு வந்து இதாகிடுமே. அதனால் வந்து ரேணுகா நீ வந்து வீட்டிலே இரு, நான் மட்டும் இந்த டைம் வந்து போயிட்டு வந்துடுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து நீ வந்து அப்படியே வந்து கதிரேசனுடைய வீட்டுக்கு வந்து போயிடு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து சொல்லிட்டு போயிட்டாரா என்னன்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் புரியல. அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, சுடர் இருந்துட்டு உடனே வந்து அந்த ஆதார் கார்டு வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்ன உடனே வந்து பகீர்னு வந்து ஆயிடுச்சு. என்னடா இது, விஜய் கூட வந்து நம்ம வந்து தனியாக வந்து போகலான்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இருந்தோமே, ஆனால் இப்படி வந்து நம்மளை வந்து இங்கேயே வந்து முடக்கிட்டாலே இந்த மல்லி, இவளை வந்து சும்மா விடக்கூடாது, அவளை வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து அடித்து உதச்சி முடித்து அப்படியே வந்து இது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலையும் மறுபக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, சரி பெங்களூர் தான் வந்து போக முடியல, பெங்களூர் தான் இவளுக்கு ஒரு கேடு அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. பெங்களூர் தான் வந்து போக முடியல, இங்கே இருக்கிற நம்ம அப்பா வீட்டுக்காச்சும் வந்து போகலாமே அப்படிங்கிற மாதிரி வந்து, அப்பா வீடுன்னா டம்மி அப்பா வீட்டுக்காச்சும் வந்து போகலாமே, அங்கே போனால் வந்து ஏதாச்சும் வந்து பணமோ காசோ வந்து ஏதாச்சும் வந்து கிடைக்கும், ஸோ அதாச்சும் வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடர் இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவள் வந்து கதிரேசனுடைய வீட்டுக்கு வந்து போகிறதுக்கு வந்து பிளான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கதிரேசனும் வந்து பார்த்திங்கன்னா, என்னம்மா திடீர்னு வந்து இங்கே வந்துட்டுருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து கதிரேசன் வந்து கேட்கவும், உடனே நிஷா இருந்துட்டு என்ன சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து எல்லோரும் வந்து யோசிக்கிறீங்க. மாமா வந்து பெங்களூர் வந்து போனார், ஆனால் இப்போ நிஷா ரேணுகா வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இப்போ வந்து கூட்டிகிட்டு போகாமல் வந்து சைலண்ட்டாக வந்து போயிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நிஷா இருந்துட்டு உடனே வந்து இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த மல்லி தான்ப்பா, அந்த மல்லி தான் வந்து ஆதார் கார்டை வந்து எடுத்து வச்சுட்டு எங்கேயோ வந்து எடுத்து வச்சுட்ருக்கா. ஸோ அதனால தான் வந்து ஆதார் கார்டு இல்லாதனால தான் வந்து மாமா வந்து இவளை வந்து இங்கேயே வந்து விட்டுட்டு வந்து போயிட்டுருக்காரு. இல்லைனா வந்து மாமா வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு தான் வந்து சொன்னாராம். ஏன்னா வந்து இவளுக்கும் ஒரு மைண்டு ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் இவளுக்கும் பார்த்திங்கன்னா வீட்டிலே இருந்து ப்ரெஷராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரே டிப்ரெஷனு ஸ்ட்ரெஸ்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு வந்து இவளுக்கும் வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இதாக இருக்கும். சரி, ஓகே, அப்படியும் நினச்சி நம்ம மாப்பிள்ளை வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு வந்து சொன்னார். ஆனால் வந்து ஃப்ளைட் டிக்கெட்டு வந்து புக் பண்ணும்போது பாஸ்போர்ட்டோ இல்லை வந்து ஆதார் கார்டு, உள்ளூர்லேருந்து போகும்போது ஆதார் கார்டு வந்து தேவை. அதனால் வந்து அந்த ஆதார் வந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து எப்படியோ வந்து பிளான் பண்ணி ஏதோ வந்து பண்ணிட்டாங்க. அந்த ஆதார் கார்டு கிடைச்சா தானடி நீ வந்து பெங்களூர் வந்து போக, அதுவும் என் புருஷன் கூட நீ வந்து எப்படி வந்து போயிட முடியும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து பார்த்துறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து ஆதார் கார்டு வந்து எடுத்து எங்கேயோ வந்து வச்சுட்டாங்க. சரி, ஓகே, இதை வந்து பார்த்திங்கன்னா உடனே கதிரேசன் கிட்ட வந்து இப்படி வந்து அந்த மல்லியால் தான் வந்து ஏதாச்சும் வந்து பிளான் பண்ணி தான் அந்த மல்லி வந்து மாமா கூட வந்து அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து பிளானை போட்டு ஏதாச்சும் வந்து பண்ணியிருப்பாப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து கதிரேசன் கிட்ட வந்து சொல்லுவோம். கதிரேசனும் வந்து என்னம்மா இதுக்கு போய் என்னம்மா மல்லியெல்லாம் வந்து அப்படியெல்லாம் வந்து பண்ணியிருக்க மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து முதல்ல மல்லின்ற வார்த்தையை வந்து அவங்க அந்த சுடர் முன்னாடி வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மல்லி வந்து விஜயோட ஒய்ஃபு, செகண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்ட்ரோ வந்து கொடுக்காமே வந்து இருக்காங்க. ஸோ அது வந்து கொடுக்கும்போது வந்து ஐயோ என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்களாப்பா, மல்லியும் விஜயும் கணவன் மனைவியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுன்னா அப்படியே வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கதிரேசனும் நிஷாவும் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது வந்து மல்லிக்கு மட்டும்தான் தெரியும். சரி, ஓகே, சாயந்தரம் வந்து எஸ்ஜி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தனியாக வந்து கூட்டிகிட்டு வந்தால் எப்படியோ வந்து அவளை வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் சாயந்தரம் வந்து கூட்டிகிட்டு போனாங்களா இல்லையா மல்லி, கண்டிப்பாக வந்து கூட்டிகிட்டு வந்து போயிருக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இவளை வந்து பெங்களூருக்கு வந்து அனுப்பலை விஜய் கூட, அப்போ இவ கூட வந்து நம்ம வந்து தனியாக வந்து போகக்கூடாது, இவ ஒரு வில்லங்கம், இவ கூட வந்து நம்ம வந்து தனியாக வந்து போனோம்னா நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஆபத்து வந்து உண்டாயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த சுடர் வந்து யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து போகிறதுக்கான வாய்ப்பே வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லா தெளிவாகவே வந்து தெரிஞ்சு போச்சுங்க. இதனால் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு தானே வந்து நினைக்கிறீங்க.
இதனால் அங்கே போக முடியல, நான் வந்து என் தங்கச்சி கூடயும் என் அப்பா கூட வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நிஷாவை வந்து வர வச்சு நிஷாவை வந்து என் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போக சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கூட்டிகிட்டு வந்து போக சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு. சரி, ஓகே, இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது தான விஷயம். இந்த நிஷா இருந்துட்டு சும்மா இருக்க மாட்டா. எப்படியுமே வந்து அந்த மல்லியை வந்து நீ எப்படியாச்சும் வந்து அந்த வீட்டை விட்டு வந்து துரத்துறதுக்கான வழியை பார்த்துக்கோக்கா. அப்போ தான் நீ வந்து மாமா கூட வந்து ஜாலியாக வந்து நீ வந்து ஜாலியாக இருக்க முடியும். இல்லைன்னா வந்து கண்டிப்பாக வந்து நீ மல்லியை வந்து வச்சுக்கிட்டேன்னா அவள் வந்து எப்படியுமே வந்து உன்னை வந்து நல்லா இருக்க விட மாட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதாச்சும் வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிஷா. ஆனால் நிஷா வந்து மல்லியை பற்றி விஜயும் மல்லியை பற்றி சேர்த்து வச்சு பேசுனாங்கன்னா உடனே வந்து என்ன இந்த மாதிரியெல்லாம் வந்து பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க 2 பேரும் கணவன் மனைவியா அப்படிங்கிற மாதிரி தெரியாத மாதிரி நடிக்குவா. ஐயப்பா, அந்த மாதிரி நடிப்பெல்லாம் ஏகப்பட்டதாக வந்து பார்த்துருக்கு. ஸோ அந்த நடிப்பை வந்து மீண்டும் மீண்டும் வந்து எபிசோடில் வந்து போட்டு காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you.